அனைவருக்கும் வணக்கம். முனைவர் போ விந்திய கௌரி. ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களைத்தான் நம்ம கலை சொற்கள் என்கிறோம். ஒரு மொழி தன் வேர் சொற்களை கொண்டு புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும்போது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். மாணவிகளே, எடுத்துக்காட்டா பார்க்கலாமா? தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றிற்கு இணையாக தமிழ் கலை சொற்களாக உள்ள இணையம், வலைப்பு, வெப்சைட், பிளாக், இதற்கு இணையான தமிழ் சொல் இணையம், வலைப்பு போன்றவை தகவல் தொழில்நுட்ப கலை சொற்கள் என்று நாம் பார்க்கிறோம். கலை சொற்கள் காரண பெயர்களாகவே இருக்கும். மாணவிகளே, நம் வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தும் கருவிகள், வேளாண்மை, மருத்துவம், பொறியியல், தகவல் தொடர்பியல் முதலான துறை சார்ந்த கலை சொற்கள் இன்றைய அறிவியல் சூழலுக்கேற்ப பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவமனை நல்ல தமிழ் சொல். ஆங்கிலத்தில் என்ன சொல்வோம்? கிளினிக். பிளட் குரூப்பு, அது தமிழில் குருதி பிரிவு. பிளட்டுனா குருதி, குரூப்புனா பிரிவு. அந்த வேர் சொல் மாறாமல் பொருத்தமாக, ஆங்கிலத்துக்கு பொருத்தமாக தமிழ் அந்த கலை சொல்லாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. மருந்து ஆளுநர். மருத்துவமனைக்கு போனால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கம்பவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான். ஊடு கதிர், எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. குடற்காய்ச்சல், டைஃபாய்டு. டைஃபாய்டுன்னே சொல்லி பழகியிருக்கோம். அதற்கான சரியான கலை சொல் குடற்காய்ச்சல். ஆயின்மெண்ட்டை பூசிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. களிம்பு முதலியன மருத்துவ கலை சொற்கள். இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் வந்த சொல்ல அதற்கு பொருத்தமாக புதிய தமிழ் சொற்களை அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி கூட்டம் நடத்தி பலரோட ஆலோசனையின்படி சிறப்பாக ஒரு பொருத்தமான சொல்ல அவங்க வெளியிடுவாங்க. இது பத்திரிகையில எல்லாம் வரும். அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் வெளியிடுவாங்க. எழுது சுவடு, நோட் புக்கு, அதைத்தான் எழுது சுவடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்சர் புக்கு, அதை விடை சுவடி அப்படின்னு சொல்கிறோம். பொது குறிப்பு சுவடி, ரஃப் நோட்டு. ஆசிரியர் பாடம் நடத்தினா நம்ம வச்சிருப்போம் கையில் ரஃப் நோட் புக்கு, அதுதான். விளக்க சுவடி, ப்ராஸ்பெக்டஸ். ஒரு கல்லூரியில் சேரணும்னா கல்லூரி தொடர்பான எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். போன்றவை கல்வி சார்ந்த கலை சொற்கள். லட்சக்கணக்கில் தமிழில் உள்ளன. ஒவ்வொரு துறையிலும் உள்ள புதிய கலை சொற்களை தொகுத்து அகரவரிசைப்படுத்தி, அகரவரிசைன்னா தெரியும், ஆனா அதுக்கடுத்து ஆவனா, ஈனா வரிசைக்க கொடுத்துருப்பாங்க. தமிழ் அகராதியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அகரவரிசைப்படுத்தி கலை சொல் அகராதிகள் வெளியிடப்படுகின்றன. அது மட்டும் இல்லை மாணவிகளே, சட்டத்துறை, இலக்கியத்துறை, மொழித்துறை என்று பல்வேறு பிற துறைகளிலும் கலை சொற்கள் பயன்பட்டு வருகின்றன. ஆனால் அறிவியல் துறைகள் இன்று பெரு வளர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளன. விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்துருச்சு இல்லையா, அதனால் இவ்வாய்வு அறிவியல் துறையினை மையமாக கொண்டு இயங்குகிறது. பேரா யூஜின் ஊஸ்டர் மூலம் தொடங்கப்பட்ட அறிவியல் கலை சொல் அந்த துறை மேன்மேலும் வளர்ந்து வருகின்றது. ஒரு கலை சொல் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. கலை சொற்கள் எளிமையும் இனிமையும் உடையதாய் இருத்தல் வேண்டும். எளிமையாக இருக்கணும், சொல்கிறதுக்கு இனிமையாக இருக்கணும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கணும். இப்போ கணிப்பொறி அப்படின்னாங்க, அப்புறம் கணினி அப்படின்னாங்க. லேப்டாப் வந்தவுடனே மடியில் வச்சுக்கிறோம் இல்லையா, மடி கணினி அப்படின்னாங்க. அப்போ நீண்ட ஒரு பெயராக இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, சுருக்கிக்குவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணி தான் அந்த சொல்ல வெளியிடுவாங்க பத்திரிகைகளில். நுவலுகின்ற பொருள் மைய கருத்தினையே அமைதல் வேண்டும்.
மைய கருத்து கட்டாயம் அதில் பொருத்தமாக இருக்கணும். சுருக்கங்கள் வேண்டும், நீளமாக இல்லாமல் சுருக்கமாக அந்த பெயர் இருக்கணும். எளிமையான வடிவங்கள் வேண்டும். புதிய சொற்களாய் அமைதல் வேண்டும். தமிழ் சொற்களாய் இருத்தல் இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ் சொல்லாதான் அது இருக்கணும். பிறமொழி கலப்பை தவிர்த்தனவாய் அமைதல் மிகவும் சிறந்தது. பிற மொழியை கலந்து நம்ம கலை சொற்களை உருவாக்க கூடாது. அது மட்டும் இல்லை, கலைச்சொல் உருவாக்கத்தில் அறிவியல் துறைகளிலும் ஏனைய துறைகளிலும் இவை அடிப்படை ஆதாரமாக கருத வேண்டியதாகும். பாரதியார் இதை அருமையாக சொல்லியிருக்காரு. சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள இலக்கியங்களில் உள்ள சொற்கள் மற்றும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அந்த மொழிக்கான சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டு வேர் சொல் மாறாமல், அந்த பொருள் மாறாமல் புதிய தமிழ் சொற்களை நாம் உருவாக்கணும். இவருடைய வாக்கு தமிழில் பிறமொழி சொற்கள் இணையும் அந்த அறிவியல் துறைக்கு அப்படியே கொணர்ந்து சேர்க்கலாம் என்பதை நமக்கு நினைவூட்டும் வண்ணம் உள்ளது அந்த பாடல். இன்றைய நிலையில் கலைச்சொல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலகாலமாக இருந்தாலும் இன்றைய நிலையில் எப்படி இருக்குது? கலைச்சொற்கள் தோன்றிய ஆரம்ப நிலை மகத்தானது. பிறமொழி நூலிலும் வழக்கிலும் உள்ளதை தமிழின் மொழி கூறுகளுக்கு ஏற்ற வண்ணம் மொழியாக்கம் செய்து புதிய சொல் ஒன்றினை ஏற்படுத்தி கொள்வதுதான் இன்றைய பெரும்பான்மை நிலை. பிற மொழியில் உள்ள சொல்லு அதே சமயம் பொருள் மாறாமல் நம்ம சொல்லுக்கு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். தாய்மொழி வழி பாடங்கள் தமிழில் கால் கொள்ள கலை சொற்கள் அவசியத்தை ஏற்படுத்தின. இப்போ மருத்துவ பாடத்தையே முழுக்க முழுக்க தமிழாக்கம் செய்து இருந்தால் நம்ம மருத்துவம் தொடர்பான அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வேளாண்மை துறை சார்ந்த எல்லா சொற்களுமே தமிழில் இருந்துச்சுன்னா ஒரு பத்திரிகையில் மருத்துவ இதழில் நம்ம வேளாண்மை இதழில் அதில் உள்ள செய்தியை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளலாம். நம்ம தாய்மொழி தானே தமிழில் இருக்கிறப்போ அந்த அறிவும் நமக்கு கிட்டும். தமிழ் உணர்வு, தமிழ் எழுச்சி இவைகள் நல்ல சொற்கள் பலவற்றை பல்வேறு துறைகளுக்கும் தோற்றுவித்து வருகின்றன. சைக்காலஜி அப்படின்னா உளவியல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? பன்முக பயன்பாட்டில் கலைச்சொற்கள் பெரும் பங்கு ரொம்ப இருக்குது, ரொம்ப பெரிய பங்காகத்தான் இருக்குது. ஒரு துறை பயன்பாட்டிற்கும் சிறப்பான சில சொற்கள் தமிழிலேயே கொல்லப்பட்டு விட்டன. அது மட்டும் இல்லை, வடமொழி கலப்பிலிருந்து வழிமாறி இன்று சொல்லாக்கத்துறை தனிப்பாதை அமைத்து கொண்டது. எனவே செறிவான சொற்கள், செறிவானனா பிழையில்லாத பொருத்தமான சரியான சொற்கள்னு அர்த்தம், பல நாள்தோறும் தமிழறிஞர்கள் வாயிலாக இதழ்கள் மூலமாக எங்கனும் அது நமக்கு கிடைக்குது. நல்ல ஒரு சொல் இனிமையாக அது அமைந்திருக்கிறது. அதைத்தான் இங்கே இதழ்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கலைச்சொல் உருவில் சில சிறப்பாக நம்ம பார்க்கணும். கலைச்சொல் உருவாக்கத்திலும் சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. நான் முன்பு சொன்ன மாதிரியே தான் கனிப்பொறி அப்படின்னு இருக்கும், அடுத்து கணினி அப்படின்னு என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க இல்லையா? அப்போ இதுக்கு சில காலங்கள் எடுத்திருக்கோம். சுருக்கமாக என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதான் சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்களை நம்ம சரி பண்ணணும். சிறப்பாகவும் சொற்கள் இருக்கணும். ஆகவே இதற்கும் சில தீர்வினை கண்டாக வேண்டும் அப்படின்னு பெரியவங்க முடிவு பண்ணாங்க. உள்ளடக்க நிலையிலும் உருவ அமைப்பிலும் உருவாக்க அந்த போக்கிலும் சில போது சந்திக்கும் பிரச்சனைகள் உண்டு. எடுத்துக்காட்டாக சொல் சிக்கன போக்கு குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த சொல் நீண்டதாகவோ கடினமானதாகவோ உச்சரிக்க முடியாததாகவோ குழப்பத்தை தரக்கூடியதாகவோ இருக்கவே கூடாது. இப்போ கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்கிறோம், அதை குறைப்பான் ரெண்டாவது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ குறைப்பி அப்படி சொல்கிறோம். இப்போ முதல்ல கட்டுப்படுத்தி, அடுத்து குறைப்பான், அடுத்து குறைப்பி. அதே போல் சொற்சிக்கன போக்கினை நம்ம இதில் என்ன செய்யலாம், காணலாம். ஓசை நயங்கள் கலை சொல்லில் தேவைப்படுகின்றன. உச்சரிக்கிறப்போ அது சிறப்பாக இருக்கும், அதுதான் ஓசை நயம். தமிழ் அப்படின்னு சிறப்பாக நம்ம உச்சரிக்கணும். தமிழ் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாது. அந்த லகரம் பொருத்தமானதாக இருக்கணும். சில இடங்களில் நகைச்சுவை உணர்வை தோற்றுவிக்கும் சொற்களும் உள்ளன.
அது என்ன அப்படின்றத மாணவிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ கணிப்பொறி, கம்ப்யூட்டர், மவுஸு, அதை சுட்டலின்னு இருக்காங்க, சிரிப்பாக தானே இருக்குது. இது நகை உணர்வை தோற்றுவிப்பன போன்ற மொழியாக்கம் ஆகும். அப்புறம் ஓசை நயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பொருத்தமாக இருக்கணும், பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், பொருள் நிறைந்ததாக இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓசை நயம் இதில் ஒருங்கமைந்தாலும் அவ்வாறு பொருந்துவதாக தெரியவில்லை. இதனை சுட்டுவான் சுட்டி என்று மொழியாக்கம் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு முடிவுனாங்க. சுட்டெலின்னா எளிய சொல்கிற மாதிரி நல்லாவே இல்லை. ஆனால் சுட்டுவான் சுட்டி அப்படின்னா நல்லா இருக்குது அந்த மொழியாக்கம். தமிழ் மாணவர்கள் தம் மொழியின் வழி பிற துறைகளை பயில்வதற்கு செறிவான சொல்லாக்கம் இன்றியமையாத ஒன்று எனலாம். மாணவிகளே, நாம் தமிழை அறிந்திருக்கிறோம். அறிவியல் துறையில் உள்ள தமிழ் சொற்களை, பிற நாடுகளில் உள்ள அந்த பிற மொழியில் உள்ள சொற்களை தமிழாக்கம் செய்யும்போது நம்ம சிறப்பாக பண்ணணுன்றதை இந்த வகுப்பில் பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.